குருஜி, இன்னைக்கான டாபிக் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள். ஒரு சில பேர் ஒரு ஸ்டேஜ்ல உணர்ந்துருவாங்க, ஐயோ நம்ம இது செஞ்சது தப்பு தான், இதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் இருக்கா அப்படின்னு பிராயச்சித்தம் தேடக்கூடிய நபர்களையும் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு சில பேர் உணராமலே இருப்பாங்க, காலம் கனிந்து உணர்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பாவம் செய்தவர்களுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் இருக்கா? நான் காசி போறேன், ராமேஸ்வரம் போறேன், என்னோட பாவத்தை கழிக்கிறதுக்கு நான் சமுத்திர சாணம் பண்றேன்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு கரெக்டான முறையில இந்த பிராயச்சித்தம் செஞ்சீங்கன்னா உங்க பாவங்கள் கழியும், அப்படி ஏதாவது இருக்கா? இந்த கர்ம வினைஸ்தானத்திலிருந்து விடையை தருவது எது அப்படின்னா 12ஆம் பாவம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றோம். வினைகள் அதிகமாக இருந்தால் வயிறு கோளாறு இருக்கும். அப்ப யாருக்கெல்லாம் பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனைகள், அதே போல நோய்கள் இருக்கிறதோ இவர்களுக்கு பாத்தீங்கன்னா தூக்கம் கெடும். அதாவது 6ஆம் பாவம் வலுத்தவர்களுக்கு 12ஆம் பாவம் செயலிழந்து இருக்கும். அது கடனாக, நோயாக, பிரச்சனையாக, பாவமாக உருவெடுத்து கொண்டே இருக்கும். கேதுவை நீச்சப்படுத்தக்கூடிய ஒரு வகுப்பை நம்ம சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் என்ன பண்ணுதுன்னா அறிமுகப்படுத்துது. இது 2 நாள் வகுப்பு. இது ஏப்ரல் 26, 27 காலையில பிரம்ம முகூர்த்தத்துல 4 மணியிலிருந்து 6 மணி வரை 2 மணி நேர வகுப்பு. இந்த வகுப்புல கேது பகவான் எதனால் நம்மோடு இணைகிறார், அவர் வந்தா நமக்கு ஏற்படுற கெடுபலன்கள் என்ன, அவர் ஒருவேளை இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கு, அதை நான் சரி பண்ணி என் குடும்பத்தோட நான் நல்லா வாழணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான முழு தெளிவான விளக்கம் இந்த வகுப்புல கொடுக்கப்பட இருக்கிறது. வாழ்க்கையில மகிழ்ச்சியை உருவாக்கிக்க தெரியலன்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் இந்த வகுப்பை அட்டன் பண்ணா போதும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா குருஜி. இன்னைக்கான டாபிக் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள். ஒரு சில பேர் ஒரு ஸ்டேஜ்ல உணர்ந்துருவாங்க, ஐயோ நம்ம இது செஞ்சது தப்பு தான், இதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் இருக்கா அப்படின்னு பிராயச்சித்தம் தேடக்கூடிய நபர்களையும் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு சில பேர் உணராமலே இருப்பாங்க, காலம் கனிந்து உணர்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பாவம் செய்தவர்களுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் இருக்கா? நான் காசி போறேன், ராமேஸ்வரம் போறேன், என்னோட பாவத்தை கழிக்கிறதுக்கு நான் சமுத்திர சாணம் பண்றேன்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு கரெக்டான முறையில இந்த பிராயச்சித்தம் செஞ்சீங்கன்னா உங்க பாவங்கள் கழியும், அப்படி ஏதாவது இருக்கா? பொதுவா ஜோதிடத்துல 6ஆம் பாவத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கர்ம வினைஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். இந்த கர்ம வினைஸ்தானத்திலிருந்து விடையை தருவது எது அப்படின்னா 12ஆம் பாவம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றோம். வினைகள் அதிகமாக இருந்தால் வயிறு கோளாறு இருக்கும். வினைகள் அதிகமாக இருந்தால் என்ன கோளாறு இருக்கும்? வயிறு கோளாறுகள் இருக்கும். வயிறு கோளாறுகள் அதிகம் இருந்தால் சாப்பிட்ட உணவு செரிக்காது, உடலில் சேராது, அதனால் நோய்வாய்ப்படுவார்கள். அப்ப யாருக்கெல்லாம் பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனைகள், அதே போல நோய்கள் இருக்கிறதோ இவர்களுக்கு பாத்தீங்கன்னா தூக்கம் கெடும். அதாவது 6ஆம் பாவம் வலுத்தவர்களுக்கு 12ஆம் பாவம் செயலிழந்து இருக்கும். 12ஆம் பாவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது படுக்கை அறையை குறிக்கும். அதாவது நல்ல தூக்கம், ஆழ்ந்த ஆரோக்கியம், இதெல்லாம் குறிக்கிறது எது அப்படின்னா 12ஆவது பாவம். நம்ம உடம்பு உறுப்பல 12 ராசியுமே பிரிச்சிருக்காங்கம்மா. அதுல காலபுருஷன் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா யார சொல்றாங்கன்னா விஷ்ணுவை தான் உருவகப்படுத்தி சொல்றாங்க. மேஷ ராசியா அது தலையை குறிக்கும், ரிஷப ராசியா முகத்தை குறிக்கும், மிதுன ராசியா கழுத்து கைகளை குறிக்கும். இப்படி 12 ராசியை வரிசைப்படுத்தி வரும்பொழுது 6ஆவது ராசின்றது கன்னி ராசி, அது வயிற்று பகுதியை குறிக்கிறது. 12ஆவது ராசின்னு வரும்பொழுது மீன ராசி, அது பாதத்தை குறிக்கிறது. அப்போ விஷ்ணுவினுடைய பாதத்தில் தான் கங்கை தோன்றுவதாக நம்பப்படுகிறது. ஓகேவா? இப்ப இந்த விஷ்ணுவோடைய பாதம் தான் பார்க்கடலாகவும் என்ன செய்யப்படுதுன்னா உருவகப்படுத்தப்படுகிறது. அப்போ பாதம் பாவத்தை விலக்கும். பாதம் என்ன பண்ணும்? பாவத்தை விலக்கும். அதனால எல்லா உயிர்களுமே முடியக்கூடிய இடமாக என்ன இருக்கிறதுனா விஷ்ணுவினுடைய பாதம் இருக்கிறதுனாலதான் விஷ்ணுவினுடைய பாதத்தின் வெளிப்பாடாக யார் இருக்காங்கன்னா கடற்கரை, நதிகள் எல்லாம் இருக்கிறதுனாலதான் பித்ரு தர்ப்பணங்களை அங்க போயிட்டு கொடுக்கறதுக்கான காரணம். ஒருவருடைய நம்ம எரித்த சாம்பல், மனிதர்களை எரித்த அந்த சாம்பலை, அஸ்தியை கொண்டு போய் கரைக்கிறது அதனாலதான் கடற்கரையில கரைக்கிறாங்க. ஏன்னா நேராக அவங்க வைகுண்டம் போகணும் அப்படின்ற பிராப்தத்திற்காக. இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். தலைக்கணம், கர்வம்,
அகங்காரம், பணிவில்லாத தன்மை எவருக்கு இருக்கிறதோ அவருக்கு கர்மக்கடன் உறுதி. எப்பேற்பட்ட மனநிலையில் இருந்தாலும் அவன் தலை குனிந்து இன்னும் ஒருவருடைய பாதத்தை தொடக்கூடிய நிர்பந்தம் இருக்கிறது என்றால் அவன் கர்மாவிலிருந்து விடுதலையாகிறான். எவன் ஒருவனுக்கு அடிக்கடி தன்னை விட பெரியவர்களை தன்னுடைய வளர்ச்சிக்கு காரணமானவர்களுடைய திருவடியை தொட்டு தொட்டு வணங்க அவன் பாவத்திலிருந்து விடுதலை ஆகி கொண்டே இருக்கிறான். இதுதான் உண்மை. சாச்சா நானாவது இவங்க காலில் விழுவதாவது அப்படின்ற ஒரு மனநிலை. எல்லாம் என்னால் நடந்ததுன்னா நான் அப்படின்னு வந்துட்டாலே 6ஆம் பாவம் ரெடி ஆயிட்டே இருக்கட்டும், ரெடி ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இந்த நான் யாரு காலையும் விழமாட்டேன் அப்படின்ற ஒரு அகங்காரம் என்ன செய்யும் அப்படின்னா அவனை நிறைய தீய செயல்களில் ஈடுபட வைக்கும். நிறைய பேர் மனிதர்களுடைய மனதை புண்பட வைக்கும். அந்த புண்பட்ட விஷயங்கள், புண்படுத்திய செயல்கள் இவனுக்கு 6ஆம் பாவமாக ஒரு விதத்தில் நோயாகவே சேர்ந்து கொண்டே வரும். அப்போ தான் என்ற அகங்காரம் உள்ளவன் இன்னொருவருடைய திருவடியை தொழமாட்டான். குருவின் திருவடி முதற்கொண்டு, அப்பா அம்மா திருவடி முதற்கொண்டு. அப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் நிறைய கோடீஸ்வரர்களை பார்த்திருக்கேமா. இந்த கோடீஸ்வரர்கள் முதல்ல காலையில எழுந்த உடனே வணங்கத்தக்க நிலையில யாரை வச்சிருக்காங்கன்னா அப்பா அம்மாவை தான். அப்பா அம்மா படத்தையோ இல்ல உயிரோட இருந்தா அவங்க கிட்ட ஆசீர்வாதம் பரிபூரணமாக பெற்றுட்டா 12ஆம் பாவத்தை செயல்படுத்திட்டே இருக்காருன்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் செய்த பாவம் தாய் தந்தை ஏற்காலில் விழுவதினால் விடுதலை அடைகிறது. இதுதான் உண்மை. பெரியவர்கள், ஆசான் இவர்களெல்லாம் பார்த்து திருவடியை தொழும் பொழுது அது விலகுகிறது. அப்ப அந்த உடம்பு வளைஞ்சி அவங்க காலில் பரிபூரணமா ஆசீர்வாதம் வாங்கலைன்னா 6ஆம் பாவம் அப்படியே வேலை செய்யும். அது கடனாக, நோயாக, பிரச்சனையாக, பாவமாக உருவெடுத்து கொண்டே இருக்கும். பணிவில்லைன்னா கடன் வரும். அவ்வளவுதாம்மா. பணிவில்லைன்னா என்ன வரும்? கடன் சுமை வரும். உனக்கு கடன் ஒண்ணு வந்திருக்குன்னா நீ எங்கேயோ பணிவில்லாம தப்பு பண்ணிட்டன்னு மட்டும்தான் அர்த்தம். பணப்பிரச்சனை உள்ள அத்தனை பேருக்கும் பணிவு கெட்டதால் வந்த விளைவுதான் கர்மவினை. அந்த கர்மவினையை பணிவோடு விழ வைக்கிறது தான் கர்மவினை நமக்கு கொடுக்கிற தண்டனை. பணம் கொடுத்தவங்க கிட்ட விழுறோமா? இந்த ஜென்மத்துல நம்ம யாருக்கிட்ட கடன் வாங்குறோமோ போன ஜென்மத்துல அவர்கிட்ட நம்ம பணத்தை புடுங்கி ஆட்டையை போட்டோம்னு அர்த்தம். அதனால இந்த ஜென்மத்துல அந்த கர்ம கணக்க அவருக்கு நம்ம யாருக்கு கொடுத்து வளர்கிறாரோ அவருடைய விஷயத்த நம்ம போன ஜென்மத்துல தப்பா பயன்படுத்தி இருக்கோன்றது அர்த்தம். இது மட்டும்தான் உண்மை. சரி, இதை இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஜென்மத்துல நல்லா கவனிச்சு பாருங்க. நான் அப்பா அம்மா பக்கத்துல இல்லை, பெரியவங்க பக்கத்துல இல்லை, குருன்னா எனக்கு என்னன்னு தெரியாது. மாதா, பிதா, குரு, இந்த 3, அதுக்கப்புறம் தெய்வம், இந்த 4 பேருடைய திருவடியை எனக்கு தொழுவதற்கான வாய்ப்போ பணிவோ இல்லை என்ற அனைவருமே எழுதி வச்சுக்கோங்க, கடனாலதான் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இது 4மே சரியா அமைந்த அனைவருமே இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பரிபூரணமா பெறுறாங்க. இப்போ இதை நம்ம நிறைவா பெறணும்னா தினசரி பெருமாள் கோவிலுக்கு போகணும். அங்க சடாரி என்று ஒன்று வைக்கப்படும். அந்த சடாரியை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா பெருமாளினுடைய 2 திருவடிகள் இருக்கும். அந்த திருவடிகள் பாத்தீங்கன்னா நாம ஒவ்வொரு முறையும் சடாரி வைத்துக் கொள்ளும் பொழுதும் ஒவ்வொரு முறையும் நம்ம 6ஆம் பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறோம்னு அர்த்தம். ஒவ்வொரு தடவை வைக்கும் போதே, ஒவ்வொரு முறை வைக்கும் பொழுது ஏன்னா பெருமாளுடைய திருவடி நமக்கு வருது. ஓகே. அப்போ ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய பாதம் விமோக்ஷனம் அடைகிறது அப்படின்றதுதான் உண்மை. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஆண் தெய்வங்களை வர்ணிக்கும் போது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பாதத்திலிருந்து தலையில வர்ணிப்பாங்க. பெண் தெய்வத்தை வர்ணிக்கும் பொழுது தலையிலிருந்து பாதம் வரை என்ன பண்ணுவாங்கன்னா வர்ணிக்கிறது தான் உண்மை. அதனால தான் நிஜ பாத தரிசனம், பாத தரிசனம் அப்படின்றது நமக்கு கோடி புண்ணியங்கள். இதை தந்த ஒரு இடம் எது அப்படின்னா ராமேஸ்வரத்துல பர்வதவர்த்தினி அம்பிகை இருக்காங்க. அந்த பர்வதவர்த்தினி அம்பிகைக்கு பின்னால் ரங்கநாதர் படுக்கை கொண்டு இருக்கார். அந்த படுக்கை கொண்டு இருக்கக்கூடிய ரங்கநாதர் என்ன பண்றார் அப்படின்னா விபீஷ்ணருக்கு என்ன பண்றாரு அப்படின்னா பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய பாத தரிசனத்தை என்ன பண்றாருன்னா தருகிறார். இப்ப மீன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கடலை குறிக்கக்கூடிய ராசி. அந்த ராசியில பாத்தீங்கன்னா புதன் நீச்சம். புதன் உச்சம் அடைகிறது நின்றகோல பெருமாள், புதன் நீச்சம் அடைவது படுத்திருக்கிற பெருமாள். அப்ப நம்ம நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அந்த பெருமாளுடைய திருவடியை யார் தரிசிக்கிறார்களோ, குறிப்பா உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ராமேஸ்வரத்துல பர்வதவர்தினி அம்பாள் சன்னதியில என்ன பண்றாருன்னா
ரங்கநாதர் இருக்கிறார். அந்த ரங்கநாதர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராகவும் இருக்கிறாரு, ராமனாகவும் என்ன பண்றாருன்னா இருக்கிறாரு. அவர் வந்து விபீஷ்ணருக்கு வந்து சாப விமோக்ஷனம் கொடுத்த ஒரு இறைவனாக காட்சி தருகிறார். அங்க இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடியை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தரிசிப்பவருக்கு பாப விமோக்ஷனம். இந்த பாப விமோக்ஷனம், பெருமாளுடைய திருவடியை பார்த்தாலே பாப விமோக்ஷனம் தான். அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு நல்லது சொன்ன அத்தனை பேர் திருவடியுமே நம்ம வணங்கணும், அவ்வளவுதான். அவங்கள நம்ம குருவா ஏத்துன்றதா அர்த்தம். அவங்க அதுக்கு சாஸ்திரம் படிக்கணும், சம்பிரதாயம் தெரிஞ்சுக்கணும். உனக்கு ஒருத்தன் நல்லது சொல்லியிருக்கானா, உன்னை வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போறானா, அவனுடைய காலில் விழுந்து அவனுக்கு நன்றி சொன்னா அவ்வளோ நல்லது. வாழ வச்சதால அவருக்கு புண்ணியம், விழுந்ததுனால நமக்கு புண்ணியம். நம்ம காலில் யாராவது விழுந்துட்டாங்களே, அவங்க பாவையெல்லாம் நம்மளை சேர்ந்துருமா? கிடையாது. ஆனா அந்த தாட்டும் இருக்கு நிறைய பேருக்கு. எனக்கு வந்து நீங்க அவங்க யாராவது நமஸ்காரம் பண்ணிட்டாக்கா, ஐயோ அவங்க பாவெல்லாம் நம்ம காலில் அவங்க விட்டுறாங்களோ? கிடையாது கிடையாது கிடையாது. இதுல நல்லா தெரிஞ்சுக்கணுமா, தன்னை விட வயதில் இளமையாக இருப்பவரை வணங்குதல் கூடாது. தன்னை விட வயதில் முதுமையாக இருப்பவர்களை தாராளமா விழுந்து வணங்கி கொள்ளலாம். தன்னை விட இளமையானவர் குருவாக இருக்கிற பட்சத்தில், சந்நியாசத்தன்மை ஏற்றிருக்கிற பட்சத்தில் தாராளமாக அவருடைய திருவடியை வணங்கத்தக்க ஒரு திருவடி தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெரியவங்க முன்னாடி என்னைக்கு வந்து இந்த பணிவுன்னு ஒன்று இருக்கிறதோ, அடக்கம்னு ஒன்று இருக்கிறதோ, அங்க மகாலட்சுமி தங்குவா. நல்லா கவனிச்சு பாருங்க, அறிவு இருக்கிற இடத்துல அதிகாரம் இருந்தால் தான் செயல்படும். ஆனா பணிவு இருக்கிற இடத்துல தான் அம்பாள் உட்கார்ந்துருப்பா. அதோடைய வெளிப்பாடு தான் சரஸ்வதி கால் மேல கால் போட்டு அமர்ந்திருப்பாங்க, அம்பாள் வந்து காலை இரண்டையும் மகாலட்சுமி மடக்கி அமர்ந்திருப்பாங்க. ஸோ பணிவு இருந்தால் அம்பா சீக்கிரமா வந்துருவா. அந்த பணிவால நமக்கு என்ன ஆயிட போயிடுது? சொத்து அழிஞ்சு போயிட போறதா? இல்லையா? அப்போ இவங்க கிட்ட பணிவும் அமைதியும், ஒருத்தவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ற செயல் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, நம் யாருடைய பகையுமே சம்பாரிச்சிக்க மாட்டோமா? யாரும் நம்மளை திட்ட மாட்டாங்க, பிரச்சனை வராது இந்த ஒரு செயல். ஆனா இவங்கெல்லாம் யாரு? இவங்க காலில் நான் விழுறதான்னு நினைச்சா காலம் முழுக்க நமக்காக போய் எங்கேயோ ஒருத்தவங்க கிட்ட வேண்டிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ நம்மளை பொறுத்தளவுல நாம இருக்கிறது நல்லதா, இல்ல இன்னொருத்தவங்க கோபத்துக்கு ஆளாகிறது நல்லதா? அதுதான் நல்லது. அதனால சடாரி அடியக்கடி வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இதே பலன் எங்க தெரியுமா கிடைக்கும்? கொடிமரத்திற்கீழ் விழுந்து வணங்குதல். நிறைய பேர் அது பண்றதே இல்ல, கோவில சுத்திட்டு வந்துடுறாங்க. கொடிமர நமஸ்காரம்ன்றதே இல்லவே இல்லை. அதனால கொடிமரத்தில் விழுந்து வணங்கினாலும் இறைவனுடைய பாதத்தை தொட்டு வணங்கியதற்கு சமம். ஸோ இதை ஃபாலோ பண்ணினாலே நல்லா இருப்பாங்க. பாபம் விடுதலை ஆகிவிடும். பாபத்தை விடுதலை செய்யக்கூடிய நட்சத்திரத்தில் முதன்மையானது உத்திரட்டாதி நட்சத்திரம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிறைய பேர் வந்து இந்த என்னுடைய கர்ம கணக்கு குறையாதா, பாவங்கள் குறையாதா அப்படின்னு நிறைய வேண்டுதல்களை தான் மேற்கொள்றாங்க. தப்பு. காலில் விழுந்தாலே சரியா போயிடும். பிதுரு தோஷம் இருந்தா அப்பா அம்மா காலில் விழுந்து அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணாலே சரியா போயிடும். விநாயகர் சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு கனியை வாங்கி அப்பா அம்மாவை சுத்தி வந்து அவர் சாப்பிட்ட. அப்பா அம்மா இல்லைன்னா தான் ராமேஸ்வரம் போய் சுவாமியோடைய திருவடியில கதறணும். அப்பா அம்மா இருக்கிறவங்க அப்பா அம்மா காலில் விழுந்து வணங்கினாலே நல்ல பலன் உண்டு. ரொம்ப அருமையா சொன்னீங்க குருஜி. மக்களுக்கு இது ஒரு அற்புதமான தகவலா அமைஞ்சிருக்கும். எங்கெங்கேயோ தேடுதல்கள் ஜாஸ்தியா இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரி ஒரு சிறிய சிறிய விஷயங்களை அன்றாட வாழ்க்கையில செய்யும் பொழுது நல்ல நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா நிச்சயமா அதை செய்யட்டும். அற்புதமான தகவல். நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. கேதுவை நீச்சப்படுத்துவது எப்படி, மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ம எப்படி எல்லாம் இருந்தா மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. நிறைய பதிவுகள் நம்ம பேசியிருப்போம். மகாலட்சுமி இல்லம் தேடி வர இதை செய்யுங்க, அதை நீங்களே டைரக்டா இந்த கிளாஸ் மூலமா கத்துக்க போறீங்க. குருஜி உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறாங்க. இரண்டே நாள் தான் இந்த வகுப்பு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி வகுப்போட முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்லைன் கிளாஸை நீங்க அட்டன் பண்ணலாம். எங்க இருந்தாலும் தாராளமா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ பயன்படுத்திக்கோங்க.